வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023ல ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது நம்மளோட பார்ட் ஒன் வீடியோ. இது என்னன்னா 15 கொஸ்டின்ஸ் எப்படி எம்டிஎஸ் 2023ல கேட்டாங்கன்னு பார்ப்போம். இதன் மூலம் என்னன்னா 2024க்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படிலாம் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட சேர்த்து இந்த ஒரு கொஸ்டின் பார்க்குறோம்னா அதுல 4 ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம 4 ஆப்ஷனுமே லேர்ன் பண்ணுவோம். அந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது அப்போதைக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்டிஎஸ் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் வந்து எம்டிஎஸ். ஏன்னா நம்மளுக்கு செஷன் 2ல தான் வந்துன்னா கட் ஆஃபே வந்து வரப்போகுது. செஷன் 2 அப்படின்னு பார்த்தோன்னா 2 தான். ஒன்னு வந்து இங்கிலீஷ் இருக்கும், இன்னொன்னு ஜிஎஸ் இருக்கும். ஜிஎஸ்ல நம்ம என்னதான் பண்ணாலும் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து யாருக்குமே தெரியாம தான் போகும். இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி கிடையாது. 25 கொஸ்டின் கேட்கறேன்னா நம்மளால 25 கொஸ்டினுமே சால்வ் பண்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் நம்மள வந்து மெரிட் லிஸ்ட்ல ஈஸியா வர முடியும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, he studies a subject known as the scientific study of insect. இல்ல என்ன இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்காங்க பாருங்களேன். the scientific study of insect இதுக்கு தான் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிட் கேட்கறாங்க. அப்ப scientific study of insectக்கு முதல்ல நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும். இது என்ன சொல்லுவாங்கன்னா எண்டோமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்செக்ட்னா என்ன சொல்லுவோம், பூச்சிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அப்ப பூச்சிகளை பத்தி படிக்கிற படிப்புக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எண்டோமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒரு ஷார்ட் கட்ஸ்ல ஞாபகத்துல வச்சுக்கலாம், இங்க எண்ட் அப்படின்னு இருக்குல்ல, எண்ட் என்னன்னா ஆண்ட் அப்படின்னு வச்சுக்கேன். ஆண்ட்னா என்ன, எறும்பு. எறும்பு எப்படி ஊறிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் பூச்சிகள் ஊறிட்டு இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டடி ரிலேட்டடா எம்டிஎஸ்ல அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் கட் வச்சுன்னா நம்மளுக்கு மறக்காது, எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஆல்கிமி. ஆல்கிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நேச்சுரல் பிலாசபியோட ஏன்ஷியன்ட் பிரான்ச் சொல்றாங்க. இத ஒரு ஆர்டினரி மெட்டலை கோல்டா கன்வெர்ட் பண்றாங்கன்னா ஜஸ்ட் ஒரு மித்தாலஜிக்கலா வந்துன்னா அப்ப வந்து படிச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஆல்கிமிஸ்ட். ஆல்கிமிஸ்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து என்னன்னா பேசப்பட்ட ஒரு புக். ஜஸ்ட் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா பயாலஜி. பயாலஜி யாருக்குமே மறக்காது. ஏன்னா நம்ம 12th படிக்கும்போது இது ஒரு சப்ஜெக்டா இருந்திருக்கும். சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா எடிமாலஜி. எடிமாலஜி மீன்ஸ் என்னதுன்னா அதாவது வேர்ட்ஸோட ஆரிஜினை பத்தி படிக்கிற படிப்பு தான் எடிமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறத வேர்ட்ஸ் தான் சொல்றாங்களே தவிர லெட்டரை சொல்லல. லெட்டர் மீன்ஸ் வந்து ஒரு ஒரு லெட்டர் ஏபிசிடி அப்படின்னு போறது வந்து லெட்டர். வேர்ட்ஸ் மீன்ஸ் வந்து குரூப் ஆஃப் லெட்டர் தான் வந்து வேர்ட்ஸ் சொல்லுவோம். இதை நீங்க எப்படி ஷார்ட் கட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கலாம், இந்த எடிமி அப்படின்னு ஆரம்பிக்கல, அதாவது இ, அதே மாதிரி டி, அதே மாதிரி ஒய். இது எல்லாமே இங்கிலீஷ் ஆல்பபெட்ல வர வந்து லெட்டர். இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி வந்து ஒரு வேர்டா வருது அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கணும். சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸ்க்காக மறக்காம இருக்கும். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் இன்செக்ட் வந்து என்னன்னா எண்டோமாலஜி. அதனால ஆன்சர் வந்து இ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஈராக் வாஸ் கவர்ன் பை ஆட்டோக்ரசி வென் சதாம் ஹுசைன் வாஸ் அ பிரசிடென்ட் அப்படின்னு இருக்குல்ல. இல்ல ஈராக்கோட கவர்ன் பண்ணது சதாம் ஹுசைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆட்டோக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோகிராட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஆட்டோகிராட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா யாராவது ஒரு மேன் வித் அப்சல்யூட் பவர் இருந்துச்சுன்னா அவங்களதான் வந்து ஆட்டோகிராட் ஆர் வந்து டிக்டேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால ஆன்சர் இ தான் வரும். அதர் ஆப்ஷன் பாருங்களேன். இல்ல ஃபர்ஸ்ட் கிங் அண்ட் ஹிஸ் ஹேர் இருக்குல்ல, இது என்ன சொல்லுவோம், மொனார்கி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நிறைய யூகே எல்லாம் வந்து மொனார்கியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து வராது. ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் ஆட்டோகிரசினால இது வந்து செகண்ட் வராது. தேர்ட் பண்ணுங்க, இந்த வெல்தி கிளாஸ் இருக்குல்ல, வெல்தி கிளாஸ் ரூல் பண்ற ஒரு கவர்னன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா புளூட்டோகிராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புளூட்டோகிராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்தது காமன் பீப்புள். காமன் பீப்புள் ரூல் பண்றது பேரு டெமோக்ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுவுமே வந்து கொஸ்டினுக்கு வராது. ஏன்னா கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் ஆட்டோகிரசினால ஆன்சர் வந்து இதான் வரும். ரைட்டா? சிம்பிள்னா ஜஸ்ட் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதா வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன். டு கோ அவே சடன்லி அண்ட் சீக்ரெட்லி இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் சம்வேர் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 4th செப்டம்பர் 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டுருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடும். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்பில் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. டு கோ அவே சடன்லி அண்ட் சீக்ரெட்லி என்ன பண்றாருன்னா ஒரு பிளேஸ் வந்து ஓடுறாரு இல்ல மறைஞ்சிருக்காருன்னு வரும். அப்ப என்ன, தலைமறைவா வந்து இருக்காரு. சோ அதுதான் அந்த இதுக்கு மீன் பண்ணுவோம். தலைமறைவு அப்படின்னு வந்து நம்ம தமிழ்ல சொல்லலாம். ரைட்டா? அப்ப தலைமறைவுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும், அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் என்ன வரும், ஏதா வரும். வேனிஷ், எக்ஸவேட், எக்ஸ்ட்ரடேட் இந்த மூணுமே வராது. ஏன் வராதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து அப்ஸ்காண்ட். ஏன்னா இதுதான் தலைமறைவு. டு கோ அவே சடன்லி அண்ட் சீக்ரெட்லி அண்ட் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் சம்வேர் வரும். வேனிஷ் அப்படின்றதுல வேனிஷ் மீன்ஸ் வந்து ஒரு இதுல இருந்து கம்ப்ளீட்டா வந்து டிசப்பேர் ஆகுறாங்கன்னா அதுதான் வந்து வேனிஷ் ஆகுறது. கம்ப்ளீட்டா போயிருச்சு அப்படின்னு சொல்றதான் வேனிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸவேட். எக்ஸவேட்னா என்ன, இப்ப இண்டஸ் வேலி வந்து எக்ஸவேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து ஜிஎஸ்ல படிச்சிருக்கலாம். அப்ப என்ன மீன், டு டிக் அப் ஆர் ரிமூவ் சம்திங் ஃப்ரம் த கிரவுண்ட் தான் வந்து
எக்ஸவேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்ரேடியேட். எக்ஸ்ரேடியேட் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், நீங்க விஜய் மல்லையா வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ விஜய் மல்லையா அவரை எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா நிரவ் மோடி. நிரவ் மோடி இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு பார்த்தா, இந்தியால பேங்க்ல வந்து நிறைய கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. இவங்க மேல நிறைய கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். பட் வெளிநாட்டுல இருக்கனால அந்த வெளிநாட்டுல எங்க இருக்காங்களோ அந்த கவர்மெண்ட் பேசி இங்க கொண்டு வரது பேர் தான் எக்ஸ்ட்ரேடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஹேண்ட் ஓவர் த அக்யூஸ்ட் பர்சன் டு த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஃபாரின் ஸ்டேட் இன் விச் கிரைம் வாஸ் கமிட்டட். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் விஜய் மல்லையா நிரவ் மோடி சொல்லலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா அப்ஸ்கன் வரும். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். மெனி பீப்புள் ஃபவுட் புட் ஒன் என் டு ஸ்லேவரி டியூரிங் த சிவில் வார் அப்படின்னு இருக்குல்ல, இதுல அண்டர்லைன் பண்ணது புட் ஒன் என் டு. இதுக்கு என்ன ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் வரும், அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது கரெக்ட் ஆன்சர் புட் ஒன் என் அப்படின்னா ஏதோ ஒன்ன வந்து ஸ்டாப் பண்றாங்க. இந்த இடத்துல ஸ்லேவரி என்ன பண்றாங்கன்னா அபாலிஷ் பண்றாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும், அபாலிஷ் வரும். மிச்சம் இருக்கிற 3 ஏன் வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தோம். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அபாலிஷ்க்கு மீனிங் என்ன சொல்லும், புட் ஒன் என் டூ அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம், கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றோம்னா அது வந்து அபாலிஷ் பண்றோம்னு சொல்லுவோம். அடுத்து அப்சர்ப் அப்படின்றதுல இதுக்கு என்ன மீனிங் வேணும், ஏதாவது ஒரு லிக்யூட் ஆர் கேஸ் ஏதாவது வந்து நம்ம ஆட் பண்றோம், இல்ல ஏதாவது ஒன்று வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அபைட். அபைட் மீன்ஸ் என்ன, ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்றோம் இல்ல உபை பண்றோம், அதை அபைட் பண்றோம்னு சொல்லுவோம். அடுத்து அப்டெக்ட். அப்டெக்ட் என்ன, அப்டெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து ஃபுல் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. அப்டெக்ஷன் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்களை கடத்துறாங்க, கிட்னாப் பண்றாங்கன்னா அதான் என்னன்னா அப்டெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா, இந்த கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் புட் ஒன் என், அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்றா ஏ அபாலிஷ் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், இதுவும் சிம்பிள் தான். ஸ்டடி ஆஃப் சவுண்ட் அண்ட் சவுண்ட் வேவ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அக்யூஸ்டிக்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா ஸ்டடி ஆஃப் சவுண்ட் ஆர் சவுண்ட் வேவத்தை படிக்கிறோம், அக்யூஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்து பாட்டனி. பாட்டனிலாம் வந்து என்னன்னா பயாலஜில ஒரு பிரான்ச் தான் வந்து பாட்டனி. இது எதை டீல்ஸ் பண்ணுவாங்கன்னா பிளான்ட் வந்து படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாட்டனின்னு சொல்லுவோம். பிசிக்ஸ் என்ன, ஸ்டடி ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி பத்தி படிக்கிறோம், அது வந்து பிசிக்ஸ் ரிலேட்டடா வரும். அடுத்து டெமோகிராஃபி, மக்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன், அவங்களோட சைஸ் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இதை பத்தி படிக்கிறதா டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ல டெமோகிராஃபிக் டிவிடன் கூட வந்து மீன் பண்ணுவாங்க. டெமோகிராஃபிக் டிவிடன்னா ஒன்றும் கிடையாது. இப்ப இந்தியால அதிகமான வந்து யங்ஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, டெமோகிராஃபிக் டிவிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, ஸ்டடி ஆஃப் சவுண்ட் அண்ட் சவுண்ட் வேவ் அப்படின்னா அக்யூஸ்டிக். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? நம்ம அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்ண நான் ரொம்பவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலம் நம்ம சேனலை ஃப்ரீயா ரன் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி, வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மலி அக்யூசிங் பப்ளிக் அஃபிஷியல் ஆஃப் சீரியஸ் அஃபென்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு க்ளூ என்னன்னா ஃபார்மலி அக்யூசிங் அப்படின்னு இருக்கு. ஃபார்மல் மீன்ஸ் என்ன, லா மூலம் வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு பண்றாங்கன்னா அதான் நம்ம ஃபார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இம்பீச்மெண்ட் வரும். இப்ப ரீசெண்டா நிறைய நியூஸ் ஆர்டிக்கல் கூட ட்ரம்ப் ரிலேட்டடா வந்து இதை பத்தி போட்டிருந்தாங்க. ட்ரம்ப் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிக்கல் எல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்ன மீனா, இம்பீச்மெண்ட் த ஆக்ஷன் ஆஃப் அ ஃபார்மலி அக்யூசிங் பப்ளிக் அஃபிஷியல் ஆஃப் த சீரியஸ் அஃபென்ஸ். இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதனால அவங்க போஸ்ட்ல இருந்து அவங்க ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்றதுதான் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கண்டம்னேஷன்ஸ். கண்டம்னேஷன் என்ன, ஏதாவது ஒருத்தவங்களை வந்து கண்டம் பண்றாங்க, அவங்க சொல்றதை அப்ரூவ் பண்ணாம டிஸ்அப்ரூவ் பண்ணும் இல்ல கிரிட்டிசைஸ் பண்றோம்னா அதான் கண்டம்னேஷன் வரும். அடுத்து சம்மன். சம்மன் இந்த வேர்டு எங்க படிச்சிருக்கலாம்னா பாலிட்டில வந்து படிச்சிருக்கலாம். பாலிட்டில எங்க படிப்போம் அப்படின்பா, ஒரு அசம்பிளி இருக்கு, அந்த அசம்பிளியை வந்து வாங்கன்னு சொல்லிட்டு யாரு கூப்பிடுவானா, பிரசிடென்ட் கூப்பிடுவாரு. அதாவது பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா சம்மன் பண்ணுவாரு. சம்மன் மீன்ஸ் என்னன்னா இங்க வாங்க, எம்பி எல்லாமே வந்து என்னன்னா இந்த அசம்பிளிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடறதான் சம்மன். டு கால் ஆர் ரெக்வெஸ்ட் சம்மன் டு கம் ஆர் அப்பியர். இதெல்லாமே நம்ம ஜிஎஸ்ல படித்தது, இங்கேயுமே நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரைட்டா? அடுத்து பார்த்தோம்னா அலிகேஷன். இது எப்படி கனெக்ட் பண்ணலாம், செக்ஷுவல் அலிகேஷன் ஒருத்தவங்க வந்துக்கிறான்னா, இப்ப ரீசெண்டா கேரளால நிறைய ஆக்டர் மேல செக்ஷுவல் அலிகேஷன் வந்தது. ஸ்டேட்மெண்ட் மேட் வித்அவுட் வந்து ப்ரூஃப், அதுதான் வந்து அலிகேஷன் சொல்லுவாங்க. இது ரீசெண்டா வந்ததுனால அதை கனெக்ட் பண்ணிக்கலாம், செக்ஷுவல் அலிகேஷன். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், இம்பீச்மெண்ட். அதனால ஆன்சர் ஏதா வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்டா பார்த்தோம். a number which is used to divide another number அப்படின்னு இருக்குல்ல, இது ஒன்றும் கிடையாது, டிவிஷனோட ப்ராப்பர்ட்டி தான். அதாவது 10 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், இதை நம்ம டிவைட் பண்றோம்னு வச்சுக்கலாம், 5ஆல டிவைட் பண்றோம். இப்போ என்ன 2ஆல பண்ணோம் அப்படின்னா 10ன்னு வரும், கீழே வந்து 0 வரும். இது என்ன சொல்லுவோம், டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னா டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லலாம், டிவிடன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து டிவைட் பண்றோமோ அது வந்து டிவைடன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 0 வந்து என்ன ரிமைண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ரிமைண்டர். மேல இருக்கிறது என்ன வரும்னா கோஷன் அப்படின்னு வரும். ஸோ மேல இருக்கிறது வந்து இது வந்து என்ன கோஷன் அப்படின்னு வரும்.
இது எல்லாமே ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கும், ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, a number which is used to divide another number. அதாவது இந்த 10 டிவைட் பண்றது என்ன, 5. அப்ப இதுதான் வந்து கேட்டிருக்காங்க டிவைசர். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா டி டிவைசர் அப்படின்னு ஒரு ரைட்டா. மிச்சம் 3 என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த டிவிசிபிள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, டிவிசிபிள்னா என்ன, ஒரு நம்பர் இப்ப 10 இருக்கு, 10 கம்ப்ளீட்டா 5 ஆகுதுன்னா இந்த 5 தான் வந்து டிவிசிபிள். அதாவது கம்ப்ளீட்டா ஈவனா டிவைட் ஆகுது அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிவிசிபிள் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஈவனா டிவைட் ஆகலைன்னா அது டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிடும்ல. அதனால இந்த இடத்துல மீன் பண்ணும். மிச்ச ரிமைண்டர் என்ன, கோஷன் என்ன சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி டிவைசர் அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். எ பிளேஸ் ஆஃப் பரியல் அப்படின்னு இருக்குல்ல, பிளேஸ் ஆஃப் பரியல் என்ன சொன்னா, இப்போ சுடுகாடுன்னு இருக்கு சொல்றீங்களா, தமிழ்ல வந்து சுடுகாடு அப்படின்னு சொல்லுவோம். அதான் அவங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லலாம், சிமெட்ரி அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். மிச்சதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தா, இல்ல சிமெட்ரி தான் வந்து எ பிளேஸ் ஆஃப் பரியல் அப்படின்னு வரும். அடுத்து பில்டிங். பில்டிங் வந்து என்னன்னா, ஒரு வீடு கட்டுறோம் இல்ல ஏதோ ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம், அது வந்து பில்டிங்ல இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து லெபார்டரி. லெபார்டரி மீன்ஸ் வந்து ஒரு லேப் இருக்கு அப்படின்னா அந்த லேப் எதுக்காக யூஸ் பண்ணோம், சயின்டிபிக் ரிசர்ச் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிளேஸ் தான் வந்து லெபார்டரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா அப்சர்வேட்டரி. அப்சர்வேட்டரிக்கும் லெபார்டரிக்கு என்ன டிஃபரெண்ட், இந்த அப்சர்வேட்டரி என்னன்னா, இப்ப ஏதாவது வந்து ஒரு செலஸ்டியல் படி, அதாவது ஸ்பேஸ் ரிலேட்டடா ஏதாவது நம்ம பாக்குறோம்னா அதுக்கு யூஸ் பண்ற வேர்ட் தான் அப்சர்வேட்டரி. இது இந்தியால ரீசெண்டா ஒன்னு சொல்லிருக்கோம், இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல். இந்தியன் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் ஜிஎஸ்ல படிச்சிருப்போம், இது வந்து இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. அப்சர்வேட்டரி மீன் ஃபெசிலிட்டி ஆர் பில்டிங் equipped with telescope and instrument for observing the celestial object. celestial மீன்ஸ் வந்து ஸ்பேஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட பாக்குறதுக்காக யூஸ் பண்றதுதான் அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, பிளேஸ் ஆஃப் பரியல் மீன்ஸ் சிமெட்ரி. அதனால ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். எ பர்சன் ஹூ லவ்ஸ் ஆர் கலெக்ட் புக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுல என்னன்னா யாரெல்லாம் வந்துன்னா அதிகமா புக்ஸ் வந்து கலெக்ட் பண்றது இல்ல ரீட் பண்றதுக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அதான் கொஸ்டினா கேட்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பிப்ளியோ பைல் அப்படின்னு வரும். பிப்ளியோ பைல் தான் வந்து ஒரு பர்சன் அதிகமா புக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க இல்ல ரீட் பண்றதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா அவங்கள பிப்ளியோ ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதர் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆங்கிலோ ஃபைல் அப்படின்னு இருந்தது. ஆங்கிலோ இந்த வேர்ட்ல இருக்கு, ஆங்கிலோ அதாவது இங்கிலீஷ்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆங்கிலோ மீன்ஸ் என்னன்னா, இங்கிலீஷ் யாருக்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த கல்ச்சர் வந்து பிடிக்கிறோம், இங்கிலீஷ் கல்ச்சர் இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் யாருக்கெல்லாம் பிடிக்கிறோம் அவங்கள தான் ஆங்கிலோ ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹீலியோ ஃபைல். ஹீலியோ அப்படின்றதாவே என்ன சொல்லுவோம், சன்ன சொல்லுவோம், சன்லைட் வந்து சொல்லுவோம். அப்ப பர்சன் ஆர் ஆர்கானிசம் ட்ரைவ் ஆர் அட்ராக்டட் டு சன்லைட் தான் வந்து ஹீலியோஃபைல் அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தோம்னா பேடோஃபைல். பேடோஃபைல் என்ன சொல்லலாம், எ பர்சன் ஹூ இஸ் செக்ஷுவலி அட்ராக்டட் டு சில்ட்ரன் தான் என்ன சொல்லுவாங்க, பேடோஃபைல் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபைல் தான் முடியும். இது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க நமக்கு அப்கமிங் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, பர்சன் ஹூ லவ்ஸ் ஆர் கலெக்ட் புக்ஸ் வந்து பிப்ளியோஃபைல் சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபாஸ்டா பார்த்தா, இது பாருங்க, குரூப் ஆஃப் பீஸ். இதுல பீஸ்னா என்ன, தமிழ்ல வந்து தேனி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தேனீக்கள் எல்லாம் வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு என்ன இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதுல கேகிள் வருமா, சோல் வருமா, ஸ்வாம் வருமா இல்ல பேக் வருமா, இதுல இது கரெக்ட் ஆன்சரா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாம் அப்படின்னு வரும். ஏன்னா ஸ்வாம் தான் என்ன, குரூப் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது கேகிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ குரூப் ஆஃப் கீஸ் இருந்துச்சுன்னா, கீஸ்னா ஒண்ணும் கிடையாது, கூஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது வாத்துல, நம்ம தமிழ்ல வந்து வாத்துன்னு சொல்லுவோம், அது இங்கிலீஷ்ல வந்து என்ன கூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாத்து எல்லாம் குரூப்பா இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம், கேகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சோல். சோல்னா குரூப் ஆஃப் வந்து ஃபிஷ் ஆர் அக்வாட்டிக் அனிமல் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இது வந்து சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேக் மீன்ஸ் வந்து குரூப் ஆஃப் அனிமல் சச்சஸ் டாக்ஸ் ஆர் வந்து ஹண்ட்ஸ் எல்லாம் வந்து குரூப்பா இருந்துச்சுன்னா அது வந்து பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அடிக்கடி எம்டிஎஸ்ல இந்த மாதிரி கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, குரூப் ஆஃப் பீஸ் மீன்ஸ் வந்து ஸ்வாம். அதனால ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், he simply continued to say something in order to convey information in a calm voice அப்படின்னு இருக்குல்ல, இதில் அண்டர்லைன் பண்றது டு சே சம்திங் இன் ஆர்டர் டு கன்வே இன்ஃபர்மேஷன். இதுக்கு தான் வந்து நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட் சொல்லணும். இதுக்கு பதிலாக வேற என்ன சொன்னா இந்த சென்டென்ஸ்ல வந்து கரெக்டா வரும்னு பாருங்க. he simply continue to dictate அப்படின்னு சொல்ல முடியுமா, கரெக்டா கிடையாது. டீச், இவர் டீச் பண்ணவே இல்லை, இந்த இடத்துல ஸ்பீக் பண்றாரு சொல்றாரு. அப்ப he simply speak இன் ஏ காம் வாய்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா இந்த இதுக்கு அந்த அண்டர்லைன் பண்ணா சொல்லணும்னா ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பெல் பண்ணல, அதனால இதுவும் வராது. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி தான் வரும். மிச்சம் 3 ஏன் வரேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பலம். ஸ்பீக்னா என்ன சொல்லணும், ஏதாவது ஒண்ணு வந்து சொல்றாங்க, ரொம்ப வந்துன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றாங்க, அது வந்து ஸ்பீக் பண்ணான்னு சொல்லணும். டிக்டேட் மீன்ஸ் வந்துன்னா இந்த இடத்துல டிக்டேட்டர் அப்படின்னு சொல்றோம்னா ஆர்டர் பண்றாங்க இல்ல கமெண்ட் பண்றாங்க வித் பவர் ஆர் அத்தாரிட்டின்னு சொல்றோம், டிக்டேட் வரும். டீச் பண்றது என்ன, இம்பார்ட் த நாலேஜ் ஆர் இன்ஃபர்மேஷன் டு சம் ஒன் த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன வரும் அப்படின்னா
டீச் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெல் பண்றது வந்து ஒரு பெரிய வேர்டு இருக்கும், இல்ல அக்ரோனிம் இருக்கும். அதை ஒன்னொன்னா வந்து ஸ்பெல் பண்றதா வந்து ஃபார்ம் வேர்ட்ஸ் பை அரேஞ்சிங் லெட்டர் இந்த பர்டிகுலர் ஆர்டர் தான் வந்து ஸ்பெல் பண்றாங்கன்னு சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சீதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா பார்த்தலாம். இதுக்கு ரொம்பவே சிம்பிளானதான். A things which happens every 2 years அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். எவ்ரி 2 years ஒன்ஸ் என்ன நடக்கும்? இப்போ ஐசிசி T20 வேர்ல்டு கப்லாம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். இப்போ என்ன மீன்ஸ் பைனியல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். மிச்சருக்கு என்னன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்க்கலாம். ஏன்னா பைனியல் தான் எவ்ரி 2 years ஒன்ஸ் நடக்குது. செஞ்சுரி மீன்ஸ் வந்து 100 வருஷத்துக்கு வந்துன்னா ஒரு பீரியட் தான் செஞ்சுரின்னு சொல்லுவோம். ஆனுவல் மீன்ஸ் எவ்ரி இயர் நடந்தது ஆனுவல். பை மந்த்லி அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ நடந்துச்சு அப்படின்னா அது வந்து பை மந்த்லி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா சீதா வரும் ரைட்டா. எம்டிஎஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல கேட்கறாங்கன்னா 20 கொஸ்டின் எல்லாருமே வந்து சால்வ் பண்ண முடியும். அந்த 5 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னன்னா எல்லாருக்குமே என்ன அப்படின்னா மெரிட் லிஸ்ட்ல வருமா வராதா அப்படின்னு டிசைட் பண்ணும். அந்த 5 கொஸ்டின் கொஞ்சம் டஃபா இருக்கும். அதை நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்ணிட்டா கண்டிப்பா நம்மளால வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா பார்த்தலாம். எ பர்சன் ஹூ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் என்டையர் மேன்கைண்ட் இருக்குல்ல, இது ஒன்றும் கிடையாது. ஸ்பைடர் மூவி எல்லாருமே பார்த்திருப்போம். ஸ்பைடர் மூவில வர வந்து எஸ் சூர்யாவோட கேரக்டர் சுடல அந்த கேரக்டர் மாதிரி இந்த மக்களை வந்து பிடிக்காது, எல்லாருமே சாகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டரா வந்து அது கொடுப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல. அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஒன் வேர்டா எப்படி சொல்லலாம்? மிசான்த்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிசான்த்ரோப்புக்கான மீனிங் என்ன வரும்? எ பர்சன் ஹூ இஸ் நோன் ஃபார் ஹேட்டட் டுவர்ட்ஸ் வந்து என்டையர் மேன்கைண்ட். ஏன் மக்கள்லாம் இருக்காங்க, மக்கள்லாம் சாகணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ற ஒருத்தவங்களாம் மிசான்த்ரோப் சொல்லுவாங்க. இது வந்து நாவத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய டைம் எஸ்எஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. அதனாலதான் சொல்றேன். அடுத்து இன்சால்வன்ட் அப்படின்னு இருக்குல்ல, இன்சால்வ் ஒன்றும் கிடையாது. ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்கிட்டு அந்த லோனை வந்து திருப்பி கொடுக்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்சால்வன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க்ரப்ட் சொல்லலாம், ஆர் வந்து இன்சால்வன்ட் சொல்லுவாங்க. ஒன்ஸ் இன்சால்வன்ட் சொல்றாங்க அப்படின்னா அது என்ன லீகலா வந்து என்னன்னா அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து இந்த இடத்துல மீன் ஆகும். அடுத்து பிலோஜினிஸ்ட். பிலோஜினிஸ்ட்னா எ பர்சன் ஹூ லவ்ஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் உமன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். இது லேர்ன் பண்றது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் அட்வான்டேஜ். ஏன் சொல்றேன்னா நீங்க எம்டிஎஸ்க்கு இப்போ இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம், எங்க போய் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் வருங்க? ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு 100 கொஸ்டின் 200 கொஸ்டின் மொத்தமா கொடுப்பான். அதை படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து அந்த கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ஷன் நம்ம லேர்ன் பண்ணாவே இது நல்லாவே வந்து எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஏன் சொல்றேன்னா சிஜிஎல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணி போட்டிருந்தேன். அந்த கொஸ்டின் நிறையவே வந்து ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் இதையும் சொல்றேன். தேவையில்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாதீங்க, அதுக்கு தான் நான் சொல்றேன். அடுத்து பார்த்தோன்னா மெர்சனரி. மெர்சனரி எப்படி நம்ம கரண்ட் அஃபேரோட கனெக்ட் பண்ணலாம்? இப்ப ரீசெண்டா வந்து ரஷ்யாவோட வார் வந்து போயிட்டு இருக்கு. ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து வார் போட்டிருக்காங்க. அப்ப ஒரு குரூப்பை பத்தி பேசலாம். வெஜினார் குரூப் அப்படின்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய வந்து ஆர்டிகல்ஸ் நிறைய நியூஸ் பேப்பர்ல கவர் பண்ணியிருந்தாங்க. வெஜினார் குரூப்னா ஒன்றும் கிடையாது. இது ஒரு பிரைவேட் வந்து ஒரு மிலிட்டரி குரூப். இந்த குரூப் வந்து என்னன்னா ரஷ்யால இருந்து நிறைய வந்து வேலை பார்த்துறாங்க. அவங்க என்ன மெர்சனரியா வேலை பார்ப்பாங்க. மெர்சனரி ஒன்றும் கிடையாது. பர்சன் ஹையர் டு ஃபைட் ஃபார் அனதர் கண்ட்ரி தேன் தியர் ஓன். அவங்க சொந்த கண்ட்ரிக்கா இல்லாம வேற கண்ட்ரிக்கு வந்து வேற ஆள் சொல்லி பண்றதா என்ன மெர்சனரின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து வெஜினார் குரூப். இதை வந்து நான் வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மிசாந்த்ரோப். அதனால ஆன்சர் டி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். எ போயம் ஆஃப் லேமெண்டேஷன் அண்ட் த டெத் ஆஃப் சம் ஒன் லவ் அண்ட் அட்மயர் அப்படின்னு இருக்குல்ல, இது ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கள சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸானவங்க ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள பத்தி என்னன்னா சில போயம் எழுதுறது இல்ல ஏதாவது ஒரு லெட்டர் எழுதி அவங்கள பத்தி வந்து நல்ல விதமா அவங்களோட இறுதி சடங்களை பேசுவாங்களே, அதுதான் என்னன்னா இந்த இடத்துல மீன் பண்றாங்க. இந்தியாவில வந்து பெருசா கிடையாது. பட் யூரோப்பியன் கண்ட்ரி யூஎஸ்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க நிறையவே இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன ஒன் வேர்ட் சப்ஸ்டிட் சொல்லுவாங்க, அதான் கொஸ்டினா கேட்டேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா இல்ஜி அப்படின்னு வரும். இல்ஜினா போயம் ஆஃப் லேமெண்டேஷன் அந்த டெத் ஆஃப் சம் ஒன் லவ் அண்ட் வந்து அட்மயர். இந்த மாதிரி வேர்ட்லாம் நம்ம எங்கேயுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வேர்டு ப்ரிப்பேர் பண்றதா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினோட அட்வான்டேஜ் ரைட்டா. அடுத்து பார்த்தோன்னா சொல்லி லிக்வி. சொல்லி லிக்வி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆக்டர் இருக்காரு, ஒரு ஆக்டர் நடிக்கும் போது அவரோட டயலாக்ல வந்துன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஏதாவது டயலாக் இருந்துச்சுக்கலாம், ரொம்பவே வந்துன்னா கொஞ்சம் சவுண்டா பேசுவார்ல, ரொம்ப ஃபீல் பண்ணி சவுண்டா பேசுறாங்கல்ல, அதுதான் என்ன சொல்லி லிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஸ்பீச் ஆர் டிஸ்க்ளோசர் இன் விச் கேரக்டர் இன் எ பிளே ரிவீல் தியர் தாட் ஆர் ஃபீலிங் தான் வந்து சொல்லி லிக்கி அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தோம்னா ட்ராஜடி. ட்ராஜடி தமிழ்ல என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒருத்தவங்க வந்து சோகமா இருக்காங்க அப்படின்னா இல்ல ஏதாவது ஒண்ணு சேடா நடந்துச்சுன்னா அது வந்து ட்ராஜடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொரு விதமா சொல்லுவாங்கன்னா ஃபார்ம் ஆஃப் ட்ராமா ஆர் வந்து லிட்டரரி ஒர்க் இன் விச் த மெயின் கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டவுன்ஃபால் ஆர் வந்து கேட்டஸ்ட்ரோபிக் ஈவன். இது எதோட கனெக்ட் பண்ணலாம்? ஷேக்ஸ்பியரோட நிறைய லிட்டரரி ஒர்க் வந்து லாஸ்ட் எண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே சோகத்துல முடியும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ட்ராஜடியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது. அடுத்து பார்த்தோன்னா எபிடஃப். எபிடஃப்னா எ இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் எ டோம் ஸ்டோன் ஆர் மெமோரியல் தட் சர்வ் அஸ் அ பிரீஃப் ட்ரிபியூட். இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கல்லறையில வந்துன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யார் இறந்தாங்களோ அவங்களோட பேரு
அவங்க எப்ப பிறந்து எப்ப இறந்தாங்க இந்த மாதிரி எழுதுவாங்கல்ல, அதுதான் என்னன்னா எபிடாஃப் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர், கொஸ்டின் ஆஸ்கிங் அபவுட் போயம் ஆஃப் லேமெண்டேஷன் கேட்டதுனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? எலிஜின்னு வரும். அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? இந்த 4 வேர்டுமே வந்துன்னா ரொம்ப புதுசான வேர்டா இருக்கு. சில பேத்துக்கு ட்ராஜடி தெரிஞ்சிருக்கலாம், பட் மிச்சம் இருக்கிற அந்த ஏயும் இந்த டியும் தெரிஞ்சிருக்காது. இதை நம்ம லேர்ன் பண்றதுதான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினோட நல்ல ஒரு அட்வான்டேஜ். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின், எ லவ்வர் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின். ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இதே மாதிரி வந்துன்னா ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதுலயும் என்னன்னா, யாரெல்லாம் புக்கை வந்து அதிகமா விரும்புவாங்களோ, யாரெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலயும் அதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பிப்ளியோஃபைல் சொல்லுவாங்க. இது நிறைய டைம் எஸ்எஸ்ல கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். மிச்சம் இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் பிரீஃபா பார்த்தோம். கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பிப்ளியோஃபைல் வரும். பிலாசபர்னா என்ன? யாராவது ஒருத்தவங்க வந்து லைஃப பத்தி வந்து படிச்சு அப்போ மக்கள் கிட்ட சொல்றாங்கன்னா அவர் வந்து பிலாசபர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லைப்ரரியன், யாரு வந்து என்னன்னா லைப்ரரி இன்சார்ஜ் இருக்காங்களோ அவங்கள லைப்ரரியன். அடுத்து பார்த்தோம்னா டீச்சர். ஸோ டீச்சர் என்ன? யாராவது ஒருத்தவங்க வந்து ஸ்கூல்ல டீச் பண்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து டீச்சர்னு சொல்லலாம். ஆர் எல்ஸ் வந்து மென்டர் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? லவர் ஆஃப் புக்ஸ் வந்து பிப்ளியோஃபைல். அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? மிச்சம் மூணுமே ஈஸி. இதனால ஈஸியா அந்த கொஸ்டினை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதோட ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்துன்னா பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஸ் பார்ட்டான பார்ட் 2 நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ண நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.